Live 1 2 3 zone launch zone 15. கடந்த கால ஆட்சியில் என்ன நடந்தது? பேக்கேஜ் அங்க 10% 12%. எம்ஜிஆர் சொன்னார், திருடனா பார்த்து திருந்தாவிட்ட திட்டம் ஒழிக்க முடியாது. தமிழக அரசியல் களம், தமிழக அரசு களம், அரசியல் களம் சொல்லக்கூடாது, அரசியல் களமும் அரசு களமும் இன்று தடுமாறி கொண்டிருக்கிறது. சாதாரணமாக தடுமாற்றத்தில் இல்லை. தாவைக்கு ஆட்சி அமைந்தவுடன் அதிகாரிகள் எல்லாம் அதிரடியாக பந்தாடினார்கள். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த இலாகா அந்த இலாகான் பந்து ஆட்டாங்க. மாவட்ட கலெக்டரேட்ல எல்லாம் பெண்மணிகளை ஆட்சியர்களா நியமனம் பண்ணிட்டாங்க. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம், 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் இருக்கிற இடத்துல பெண்மணிகளை ஆட்சியராக போடலாம். திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம்லாம் சென்சிட்டிவான டிஸ்ட்ரிக்ட். 6 தொகுதி 7 தொகுதி 8 தொகுதி உள்ள தொகுதி டஃப்பான மாவட்டம். மதுரை மாவட்டம் லேடிஸுக்கு போட்டிருக்க அத்தனை மாவட்டமும் டஃப்பான மாவட்டம், சாதாரண மாவட்டங்கள் இல்லை. இதில் சென்னை மாநகராட்சியில் சிங் கமிஷனர் இருந்தார். அவரு இந்த கவர்மெண்ட் வந்தது மாஸ் செக்ரட்டரி, நகராட்சிகள் துறை செயலாளர். இவர் இப்போ ரொம்ப ஆனஸ்ட் ஆபீசர்னு பிரேம்ல காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் ஆனஸ்ட் கிடையாது. இவருடைய மறுபக்கத்தை திருப்பி பார்க்கணும். மறுபக்கத்தை திருப்பி பார்த்தாதான் இவர் பேரில் சிஇஆ இருந்த ராஜேந்திரன் மகேசன், சிஇஆ இருந்த ராஜேந்திரன், இவரு பேரை சொல்லி 3% வாங்கி இவருக்குன்னு சொல்லி வாங்கி ஏதோ சம்திங் நடந்திருக்கு. அது பரவலா இப்ப பேசப்பட்டது. அது இல்லாத மகேஷன் குப்பாளர்கள் ஒருத்தர்லாம் வச்சு அவர் பீரியட்ல பிரைவேட் மையமாகி அவர் 2 கம்பெனிக்கு கொடுத்து அது மாதிரி ஒரு பர்சன்டேஜ்ல போய் அது அவருக்கு பாத்திரமான ஒரு கம்பெனி மேனேஜர் மூலமா அதையும் பண்ணார். இதெல்லாம் வாங்கி எங்கடா ஒரு சேர்த்து வச்சிருக்காருன்னா பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலியா மாவட்டம், அந்த ஒரு சென்னை மாதிரி அந்த பாட்டியாலியா மாவட்டம்,
அங்க 2 கல்லூரிகள் இருக்கான் பினாமியா. இவருக்கு பேடிக்கு, இவரு தக்கன் பேடிக்கு சொந்தமா பினாமியா இருக்கலாம். ஆய்வு பண்ணால் எல்லாம் தெரியும். அது இல்லாத இவருடைய மகளுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்க சொல்ல ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில இவருடைய மகளுக்கு ஒரு மருத்துவ சீட்டு ஆனார் இலவசமா. அதுக்கு கையூற்றா ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில நீர்நிலை புறம்போக்கு லேண்ட OSR லேண்டா கிப்டீடு சிஎம்டிக்கு கொடுத்திருக்காரு ராமச்சந்திரா மருத்துவமனை வெங்கடாச்சலம். அந்த சிஎம்டி கொடுத்த லேண்ட கார்பரேஷன் அவங்களுக்கு ஹேண்ட்ஓவர் பண்ணி சிஎம்டி அதுல 17 கோடி பச்சை பசேல்னு பார்க் இருக்கிறதுக்கு வச்சு கொடுத்துருக்கு. அதுக்கு கைமாற்றா அந்த வேலையை தக்கன் படி செஞ்சார். இப்படிலாம் அவருடைய நிர்வாகத்தில் நிறைய நடந்திருக்கு கடந்த காலங்கள்ல. இன்னைக்கு என்னடா கேட்டா அவருடைய நோக்கம் தன்ன மாதிரியே இப்ப இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல விட்ட டெண்டர் எல்லாம் ரத்து, நிறுத்து, ஆய்வு பண்ணு அப்படின்னு தராலடி நடவடிக்கையை எடுத்து வாங்கன்னு வாங்குறாரு. சிஎம் இல்ல சிஎம் கிட்ட இருந்து இல்லையா மாஸ்டர் வெற்றி தரேன் தன்னுடைய நிர்வாகத்தில் அதிகாரிகள்லாம் நேர்மையா எல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்கன்ட்டு. அவர் ஒரு மாநில செயலாளர், நகராட்சி துறை செயலாளர். காலையில் 6 மணிக்கு வாக்கி டாக்கி எடுத்துக்கிறார். லைவ் 1 2 3 ஜோன் 1 ஜோன் 15 வார்டு, இந்த வார்டு நம்பரை கொடுத்து இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறாரு. ஓகே, வரவேற்க வேண்டியது. அது சென்னை மாநகராட்சி ஆணையர் செய்ய வேண்டிய வேலை, கோவை மாநகராட்சி ஆணையர் செய்ய வேண்டிய வேலை, நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் அவர் செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் விட்டுட்டு மதுசூதன ரெட்டி செய்ய வேண்டிய வேலை, பொன்னையா செஞ்சார் அந்த வேலையை. எல்லாம் வாட்ஸ்அப்ல போடுங்க, எல்லாம் அட்டென்ஷன். சாண்டரி ஒர்க்கில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, அந்த கமிஷனர் எல்லாம் அங்க இருக்காங்களான்றது காலைல 6 to 7 ஒட்ட தமிழ்நாடும் சிஎம்ஏ பொன்னையாக்கிட்ட இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் வர மாட்டாங்க. கமிஷனர்கள்லாம் வாங்கறதுக்கு அரசியல் ஃபார்மாலிட்டிஸ்ல இருந்து நடந்தது, இட வச்சது எல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் இன்னும் 2 மாசத்துல ரிட்டையர்மெண்ட், அவருக்கு கால நீடிப்பு வேணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சாங்க. சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவு கொடுத்துட்டான், சீஃப் செக்ரட்டரிலாம் கால நீடிப்புலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு மீறி சென்ட்ரல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றதுக்கு எதிர்கட்சிகளுடைய சட்ட வல்லுநர் பிரிவு அருமையா செயல்பட போகுது. அவர்கிட்ட இருக்கிற இந்த மதுசூதன ரெட்டியே நல்லா அங்க ஒரு விஜயகுமார்னு ஒரு பிளாக்அவுட் இருந்தான். அவனுக்கு தகுதியே கிடையாது. 2.5-3 வருஷமா பொறுப்புலயே இருந்து சஸ்பென்ஷன் ரியோர்க்கெல்லாம் போட்டு ப்ரொமோஷன் ஜியோன்னு அப்படியே இருந்துக்கிட்டு தற்காலிக பொறுப்புன்னு போட்டு இருந்தாங்க. தினமலர்ல ஒரு டீக்கடை பெஞ்சில் மதுசூதன ரெட்டி விஜயகுமாரும் டிரான்ஸ்பர் போஸ்டிங்ஸ்லாம் லட்சக்கணக்கில் பேரம் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த விஜயகுமார் கிட்ட இருந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போஸ்டை எடுத்து அங்க மேடம் ஜானகின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய மதுசூதன ரெட்டியுடைய போஸ்ட் ஒரு 478 பேரோ 578 பேரோ 878 பேரான்றது சரியா தெரியல. அவங்க நேரு அமைச்சர் பணம் வாங்கிக்கிட்டு தான் இந்த போஸ்டிங்ஸை போட்டாங்கன்னு சொல்லி நேரு பேர்ல ஒரு முதல் தகவல் அறிக்கை நீதிமன்ற உத்தரவு மூலமா ஆயிருக்கு. ஆனா
அந்த போஸ்டிங்ஸ் பூரா நியமன உத்தரவு போட்ட மதுசூதன ரெட்டிய ஏன் இந்த லஞ்ச ஒழிப்பு இலாகாவும் இந்த தேவைக்கா முதல்வர்கிட்ட இருக்கிற அமைச்சர் அலுவலகமும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் ஐஏஎஸ் ஆபீசர் பேர்ல எஃப்ஐஆர் போடல? ஜிஓ இஷ்யூ பண்ண நியமன ஜிஓ இஷ்யூ பண்ண அவர் தான் கோ அக்யூஸ்டுவாங்க. கோ அக்யூஸ்டன் போனா நேரம் தான் கொண்டு வரணும். அரசு ஆணை வெளியிட்டு நியமன உத்தரவு போட்டது பூரா மதுசூதன ரெட்டி. இவரு மதுசூதன ரெட்டி என்ன சொல்றாங்களோ அதை கேட்கிற அதிகாரிங்க. இப்பெல்லாம் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரேஷன், ஆன்லைனு மனுலாம் போடணும், டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸுக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஆன்லைன். ஓகே, ஆன்லைன்லேயே பேமெண்ட் அப்செட் ஆகும். அவங்களுக்கு யார் இருக்குங்கன்னெல்லாம் போகணுன்னு ஊழலற்ற ஆட்சி, தூய சக்தி ஆட்சி. இந்த துறை முதல்வர்கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு இந்த துறை. இது என்னடா கேட்டா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்ற, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்ற இவங்க ரெவி பண்றாங்க. அதிகாரிங்க எல்லாம் காலைல 6 மணிக்கே பாத்ரூம்ல குளிக்க சொல்லுவே செல்போனோ வாக்கி தரியாக்குமே வச்சுக்கணும். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளைங்களா இருந்தாலும் சரி, 6 மணிக்கெல்லாம் அலர்ட் ஆகிடணும். ரைட், 6 மணிக்கெல்லாம் அலர்ட் ஆகுது ஒரு பக்கம், வரவேற்கத்தக்கத்தான். அதுக்கு பெண்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும். ராத்திரி 8:30 மணிக்கு வேன்ல ஜீப்ல ஏரியாவை பாரு, அங்க போய் இங்க போன்னு முதல்வர் இலாகாவில் உள்ள நகராட்சித்துறை அதிகாரிகள்லாம் மென்டல் ஆகி போயிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிற ஒட்டி திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை இருக்கிறவங்கலாம் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிடுவாங்க. ஃப்ரீயா விடணும், அவன் வேலை செய்ய விடணும். இப்போ எந்த வேலையும் கிடையாது. புது வேலையை எந்த வேலையும் நடைமுறைப்படுத்த முடியாது. பழைய வேலைகள் எல்லாம் நிறுத்தியாச்சு. செஞ்ச வேலைகளுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஸ்கீம்ஸில் கடன் வாங்கினதெல்லாம் டுபிகோ டிபிஷன்லாம் லோன் கொடுக்காம சாங்ஷன் பண்ண அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணல. 1500 கோடி கடன் கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு பாக்கி. 1500 கோடி ரூபாய்க்கு மேல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்ச வேலைங்க பாதி வேலைகளை வந்து கேன்சல் நிறுத்த முடியாது. செஞ்ச வாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1500 கோடி விட்ட வேலையை நிறுத்திட்டீங்க. இது சென்னை மாநகராட்சியில் மட்டும், தமிழ்நாட்டு முழுக்க எல்லா வேலையும் நிறுத்திட்டீங்க. மறு ஆய்வு பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா இந்த துறைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்றாரு. அவர் பண்ண தப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கடந்த கால ஆட்சியில் என்ன நடந்தது? நேரு மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு தனி அரசாங்கமே நடத்துனாங்க. பேக்கேஜ்னு விட்டாங்க. அவன் என்ன சொல்றானோ அதுதான். இன்னர் ரிங் ரோடு பூரா அவுட்டர் ரிங் ரோடோட போட்டு பேக்கேஜ் பேக்கேஜ் பேக்கேஜ். அங்கே 10%, 12%, கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு 3%, ஆக மொத்தம் 15% யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு பேக்கேஜ் அலாட்மெண்ட். இது நாடு இருந்த உண்மை. திமுக தோற்றதுக்கு இது ஒரு காரணம். தமிழ்நாடு முழுக்க இப்படியெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு அதிகாரிகளை மென்டல் டார்ச்சர் பண்றாங்க. தப்பு செஞ்ச அதிகாரி நடவடிக்கைகளை ஷோகாஸ் நோட்டீஸ் கொடு, 17A கொடு, 17B கொடு. ஏன் விஜிலன்ஸ் ரவுண்ட்ஸில் இருக்கிறாங்க? இப்போதான் என்னமோ விஜிலன்ஸ் அவங்க நாங்கள் இருக்கிறோம்னு காட்டுறாங்க. லஞ்ச ஊழல் இலாகாவிலேயே லஞ்ச ஊழல் நடக்குதுன்னு சொல்லி நான் சென்னை மாநகராட்சி ஒரு அம்மனி இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. அதை பற்றி நானே யூடியூப்ல செய்தி போட்டேன், பத்திரிகையில் செய்தி போட்டேன். கடந்த காலத்தில் இந்தியன் படம் மாதிரி மக்களே விழிப்புணர்வோட பண்ணாதான் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியும். இந்த லஞ்சம் எய்ட்ஸ், கேன்சர் இது 2 மாதிரி புத்தூசி மாதிரி ஆளை ஏறி க்ளோஸ் பண்ணும். எம்ஜிஆர் சொன்னார், திருடனா பார்த்து திருந்தாவிட்ட திட்ட ஒழிக்க முடியாது. சாராயத்தை ஒழிக்க முடிவு பண்ணார். கள்ளச்சாராயம் கொடி கட்டி பறந்தது, சாவு நிறைய வந்தது. பிஓவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுவோன்னு நடத்தினார். ரெவன்யூ போர்க்கொடி எடுத்தாங்க. தன் கட்சிக்காரங்களே சாராய கடை வைங்களான்னு திறந்து விட்டார். அதுல உருவானவர் தான்
சாராய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி உடையார், எத்ராஜி மொழியார், ராமச்சந்திரா மருத்துவக்கல், அந்த பணம் பூரா. புரியுதுங்களா? இதில் அதிகாரிகளை ஸ்பீடு பிரேக் போடணும், ரொம்ப கழுபடி பண்ணணும். இந்த காத்தாடி நூல் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் காத்தாடி. அந்த நூல் அறுந்து போச்சுன்னா அந்த காத்தாடி எங்கேயாவது ஈபியில் மாட்டிக்கும், கண்ணுக்கு தெரியாம மரத்தில் மாட்டிக்கும், பனை மரத்தில் அங்கே இங்கெல்லாம் மாட்டிக்கும். அது காத்தாடி கிழிஞ்சு போயிடும். இப்போ எல்லாம் விஆர்எஸ் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சியில் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்பந்தம், தொல்லை, அவளை பீஸ் ஆஃப் மைண்ட்லேயே விடுறது இல்லை. காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அந்தந்த அதிகாரிகள் மைக்கு வச்சுக்க வேண்டியது. இன்னாண்ட மண்டல ஆர்ஜிசி ஒருத்தர், திருவான்மூரில் அடையாறில் இருக்கிற ஆர்ஜிசி, அவர் ஒருத்தர். அவர் எவ்வளோ ஒரு புண்ணியவான் தெரியுமா, எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவரு ரொம்ப அருமையான நல்லவர். அவர் நேரடியாக ஒவ்வொரு மண்டலத்திலையும் போய் பார்த்து, வேலைகள்லாம் பார்த்து, ஏஎஸ் கூப்பிட்டு டெண்டர் வச்சு, அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்துடுச்சு, டெண்டர்லாம் வச்சுட்டாங்க, அப்ரூவ் பண்ண வேண்டியது அவருடைய வேலை. அவர் பார்த்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்து அனுமதி கொடுத்த வேலை, பேக்கேஜ் கிடையாது, அவசர ஆத்திரத்தை முன்னிட்டு செஞ்ச வேலை. அதெல்லாம் ரத்து, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். எந்த விதத்திலையா நியாயம்? நீ ரொம்ப ஆனஸ்ட்னு காமிச்சுக்கிட்டியா? காட்டுவாங்க எல்லாம். சோப்பு பில்டிங் ஒன்று இருக்கு, நீ எப்படி ஏஎஸ் கொடுத்த, எப்படி டேட் வாங்கின, மொத்த ஜெராக்ஸ் எங்கள் கையில் இருக்குது, 5 மண்டலத்தினுடைய காப்பிங்க எல்லாம். நீ அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உண்டு பண்ற, சிஎம்க்கு கெட்ட பேரை உண்டு பண்ற. நீ நேர்மையா நடத்தணும்னு இல்லை, டெண்டரை நேர்மையா நடத்தணும்னு சொல்லியிருக்க. இனி வருங்காலங்களில் தான் நடத்தணும். நடந்து முடிஞ்சு எல்லா வேலையும் இன்னத்துக்கு நீ மறுக்கிற. கேட்டா சிஎம் பேரை சொல்ற. இவ்வாறு பிரேமில் தான் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன், டெஸ்கில் இல்லை. டெஸ்கில் 1008 அலிகேஷன்ஸ் உங்க பேர்ல இருக்கு. அந்த மாதிரி எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பேர்ல இருக்கு. அவங்களுக்கு ஒரு மேன் பவர் உண்டு. இந்திய அரசியல் பணி அமைப்பில் இருக்கிறவங்க அட் தி ஸ்டேஜ் ஆஃப் சிச்சுவேஷன், சட்டத்துக்கு புறமாக இருந்தாலும் அட் த ஸ்டேஜ் ஆஃப் சிச்சுவேஷன், எமர்ஜென்சி வார் மாதிரி வேலை செய்யறதுக்கெல்லாம் அப்ரூவல் அவங்க கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ஆன்டிசிபேட் ஆர்டர்ஸையே நீ கொடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இப்போ நான் பண்ண மாட்டேன்னு இருக்கேன். உங்கள்கிட்ட அதிகாரிகளாக வேலை செய்ய பயப்படுறானுங்க, 5 மண்டலத்திலையும் பயப்படுறானுங்க. டைரக்ட் ஐஏஎஸ் நீங்கள் ஒரு 10 வருஷம் அடிபட்டு கலெக்டர் ஆகி, டிசி ஆகி, ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர் ஆகி ஃபீல்டில் களத்தை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு மக்களுடைய நிலைமை என்னன்னு புரியும். நீங்கள் இப்படி, அவர் அப்படி, தலைமை செக்ரட்டரி இருக்கார அவர் அப்படி, மாஸ் செக்ரட்டரி பிரேமில் தான் நீ ஹானஸ்டின்னு காட்டுற. நோ ஃபீல்டில் வாரிய கல்பிரிட், யூ கேன் சேலஞ்ச். ஐ நோ, எல்லாம் எனக்கு தெரியும். தைரியம் தான் என் பேரில் நோட்டீஸ் கொடு, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் உன் பொண்ணு சீட்டு வாங்கிச்சா இல்லையா, டாக்டர் சீட். அந்த ஸ்டேஜ் ஆஃப் டைமில் நீ சிஎம்டிக்கு டேக் ஓவர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறியா இல்லையா? புரியுதுங்களா? எல்லாம் தெரியும். எல்லாம் உங்களை மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அந்தந்த கவர்மெண்ட்ல இருக்கிற அமைச்சர்களுடைய நிர்பந்தத்தால் தான் அதிகாரிகள் சைலண்டாக கைது போடுறாங்க. இன்றைய அரசாங்கம் வெட்ட வெளிச்சமா ஓப்பன் ஹேண்ட். ஓகே, இப்படி இருக்க சொல்ல எந்த அதிகாரியும் அவனுக்கு பயப்பட மாட்டான். பயப்படுற நிலைமையில எந்த அதிகாரியும் இல்லை. ஓயா எப்படியா சட்டத்தில் வழி இருந்தால் செய்வோம், இல்லைன்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சி அதிகாரி, தமிழ்நாட்டு மாநகராட்சி அதிகாரிலாம் நின்றுட்டாங்க. நீங்களே பைக்கில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட லெட்டர் வைங்கணும், ஜியோ தேவையில்ல, லெட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் வைங்கன்னு. புரியுதுங்களா? இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு.
அதனால பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் சொல்ற இந்த அரசாங்கம் பெண்கள் காலையில 10 மணிக்கு அலுவலகத்துக்கு வரணும், மாலை 5:45 மணிக்கு அலுவலகத்தை விட்டு கிளம்பிடணும். அது நகராட்சியா இருக்கட்டும், மாநகராட்சியா இருக்கட்டும், பேரூராட்சியா இருக்கட்டும், அது பொறுப்புள்ள அதிகாரிகளா கூட இருக்கட்டும், எந்த அதிகாரியா இருந்தாலும் காலை 10 மணி மாலை 5:45 மணி அலுவலகத்தில் பெண் அலுவலர்கள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு ஏற்படும் நிர்பந்தங்கள், தொல்லைகள் வெளியே சொல்ல முடியவில்லை. இனி வருங்காலத்தில் முதல்வர் இலாகாவில் உள்ள நகராட்சி நிர்வாகத்தில் இந்த நெறிமுறை கடைபிடிக்க தவறினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என அறிவுறுத்துகிறேன்.